வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் சங்கர். நான் சிஇசிவிடி ட்ரைனிங் சென்டர்ல இருந்து பேசுறேன். அதாவது சிஇசிவிடினா சென்னை எக்ஸலன்ஸ் சென்டர் ஃபார் வொகேஷனல் ட்ரைனிங். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோம் அப்ளைன்சஸ்க்கான ட்ரைனிங் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஹோம் அப்ளைன்சஸ் அப்படின்றப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா ஏர் கண்டிஷனர், ரெஃப்ரிஜரேட்டர், வாஷிங் மிஷின், மைக்ரோ ஓவன், ஆரோ பிரிஃபேர், அது மாதிரி எலக்ட்ரிக்கல், இண்டக்ஷன் ஸ்டவ், வாட்டர் ஹீட்டர், மிக்சி, கிரைண்டர், டேபிள் ஃபேன்ஸ், இந்த மாதிரியான ஹோம் அப்ளைன்சஸ்ல எந்த மாதிரியான மெக்கானிக்கல் வைஸ்ல என்ன மாதிரியான ஃபால்ட் வந்தாலும் ரெடி பண்ணக்கூடிய அளவுக்கான ட்ரைனிங்கை நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் அது மட்டும் இல்லாம எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்டாவும் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். எலக்ட்ரானிக் அப்படின்றப்போ ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மைக்ரோ ஓவன், இதுல வர போர்டு இருக்கு இல்லைங்களா, எலக்ட்ரானிக் பிசிபி போர்டு. இந்த போர்டுல எந்த மாதிரி எல்லாம் ஃபால்ட் வரும் ஸோ இதை எப்படி எல்லாம் ரெடி பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ட்ரைனிங் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து இன்னொரு சேனல் இருக்கு, யூடியூப் சேனல். அதுல வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் வீடியோஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2018 இருந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அது தனியா இருக்கட்டும், இது தனியா இருக்கட்டும்ன்றதுனால இப்ப எலக்ட்ரானிக்ஸுக்கு மட்டும் தனியா ஒரு சேனல் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதுல எப்பவுமே எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மட்டும் தான் ஒரு பிசிபி மட்டும் தான் நம்ம வந்து இந்த சேனல்ல கொடுக்க போறோம். பிசிபின்றப்போ டெய்லி என்ன ஒரு போர்டுன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுல என்னென்ன ஃபால்ட் எல்லாம் வரும் அப்படின்றத ஒரு செக்ஷன் வைஸ்ல நம்ம வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுக்க போறோம் டெய்லியும். ஸோ டெய்லியுமே நமக்கு வந்து இனிமேல் அப்டேட் ஆகிட்டு இருக்கும், ஒரு வீடியோ அப்டேட் ஆகிட்டு இருக்கும். அது மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் போர்டு கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம வந்து நிறைய பேர் கேட்கறாங்க. ஸோ நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனால் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சார் எனக்கு வந்து எலக்ட்ரானிக் பத்தி சுத்தமா நாலேஜ் இல்லை, எலக்ட்ரிக்கலை பத்தி நாலேஜ் இல்லை அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நான் ஸ்டார்ட் பண்ண போறதே வந்து பாத்தீங்கன்னா பேசிக்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ண போறேன். பேசிக்ன்றப்போ வீட்டுக்கு என்ன வோல்டேஜ் வருது, பேட்டரி மூலமா என்ன வோல்டேஜ் கிடைக்கும், ஸோ இந்த மாதிரி ஏசி ஓட்டினா என்ன, டிசி ஓட்டினா என்ன, அங்க இருந்தா ஸ்டார்டே பண்ண போறேன். சுத்தமா தெரியலனாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம கொடுக்க போற கிளாஸஸ் ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நான் கொடுக்க போற கிளாஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். அதனால கொஞ்சம் சுத்தமா படிக்க தெரியாதவங்களுக்கு கூட புரியக்கூடிய அளவுக்கு தான் நான் வந்து ட்ரைனிங் கொடுப்பேன். ஸோ ஏதாவது டவுட்னா கால் பண்ணி கூட நீங்க கேட்கலாம். இப்போ நம்ம வந்து இன்னைக்கு என்ன சர்க்யூட் எடுக்க போறோம் அப்படின்றத ஒரு வீடியோவா பார்த்துருவோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லீனியர் பவர் சப்ளை அப்படின்ற ஒரு சர்க்யூட் தான் எடுக்க போறோம். ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் வந்தது அப்படின்னாலே எந்த ஒரு போர்டு எடுத்தாலும் இதுல பாருங்க, இதுல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, இதுல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, இதுல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் எந்த ஒரு போர்டுல வந்தாலுமே அது வந்து லீனியர் பவர் சப்ளை தான். ஓகேங்களா? சோ இது செப்பரேட்டா இருக்கிற ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், இதுவும் செப்பரேட்டா இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர், போர்ட்லயே டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க. சோ இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் வந்தாலே இதெல்லாம் லீனியர் பவர் சப்ளை தான். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏர் கண்டிஷனர் போர்டு, விண்டோ ஏசி போர்டும் இருக்கு, ஸ்பிளிட் ஏசி போர்டும் இருக்கு. ஸோ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் இல்லை, அதை செப்பரேட்டாக கொடுத்து ஒரு ஜாக்ல கொடுத்து எடுப்பாங்க. இதுவும் லீனியர் பவர் சப்ளை தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் பவர் சப்ளை. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் போர்டு. வாஷிங் மிஷின் போர்ட்லயும் லீனியர் பவர் சப்ளை தான். பார்த்தீங்கன்னா இதுவும் லீனியர் பவர் சப்ளை தான். வாஷிங் மிஷின் போர்ட்ஸ்லயுமே இருக்கு. ஸோ இது மாதிரி சுவிட்ச் போர்ட் பவர் சப்ளை. எஸ்எம்பிஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்த டெக்னாலஜி. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எம்பிஎஸ்ல சின்ன டிரான்ஸ்ஃபார்மர்ல முடிச்சிருக்காங்க. குட்டியா ஒரு சோப்பர் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இதுல எவ்வளவு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா சின்னதா இருக்கு. இங்க பாருங்க, இங்க ஒன்று இருக்கு, இது ஒன்று. ஸோ இதெல்லாம் வந்து எஸ்எம்பிஎஸ் போர்டு. ஆனா ரெண்டுமே ஒரே மாதிரியான ஃபங்க்ஷன் தான். ரெண்டுமே ஏசி வோல்டேஜை டிசியை தான் மாத்துது. நம்ம ஒன்னொன்னு அடுத்தடுத்து போகும்போது நம்ம எல்லாத்தையுமே பார்ப்போம். இப்போ பாத்தீங்கன்னா இதான் டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மர் டைரக்டா ஏசி வோல்டேஜ் டிசி வோல்டேஜா மாத்துமானா மாத்தாது. என்ன எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 2 ஒயர் இருக்கு. இதை பிரைமரி வைண்டிங், பிரைமரி சைடுன்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு பக்கம் 2 ஒயர் இருக்கு. இதை வந்து செகண்டரி சைடுன்னு சொல்லுவோம். எப்படி பிரைமரி செகண்டரி கண்டுபிடிக்கிறது, ஸோ இதெல்லாம் இப்ப நம்ம பார்ப்போம். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி 2 வைண்டிங் கொடுத்துருப்பாங்க. காயில் சுத்தி இருப்பாங்க காப்பரோ அலுமினியமோ. நான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல 2 ஒயர், மொத்தம் 4 ஒயர் காமிச்சிருந்தேன் இல்லையா? இது 2 ஒயரு, இது 2 ஒயர். அப்ப ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்காக வாங்குறோம்? ஸ்டெப் அப்பாவும் பண்ண முடியும், ஸ்டெப் டவுனும் பண்ண முடியும். நான் இப்ப போட்டிருக்கிறது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மருக்காக நான் பண்ண போறது. இப்போ என்கிட்ட இருக்கிறது ஒரு 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர், அதான் இப்ப நான் டிரா பண்றேன். டூ 220 வோல்ட் ஏசி வோல்ட்ட இன்புட்டா கொடுக்குறோம். இந்த சைடை வந்து பாத்தீங்கன்னா இன்புட் கொடுக்குற இடத்த பிரைமரி வைண்டிங் அப்படின்னு சொல்றோம். அவுட்புட் எடுக்கிற இடம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் செகண்டரி வைண்டிங். இது செகண்டரி வைண்டிங்.
ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லியிருக்கேன். அப்ப 220 வோல்ட் கொடுக்குறேன்னா நான் எந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுன்றதை பொறுத்து எனக்கு அவுட்புட்ல வோல்டேஜ் கிடைக்கும். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிருக்கேன். அப்ப எனக்கு 220 வோல்ட் நான் இங்க கொடுத்தா எனக்கு அங்க எவ்வளவு கிடைக்கும்? 12 வோல்ட் ஏசி கிடைக்கும். 12 வோல்ட் ஏசி தான் கிடைக்கும், டிசியா வராது. அது அதுக்கப்புறம் டயோடு போட்டு டிசியா மாத்துவோம். அதை நம்ம செக்ஷனுக்குள்ள போகும்போது பார்ப்போம். இப்ப நான் வச்சிருக்கிறது 220 வோல்ட் கொடுக்குறேன், 12 வோல்ட் கிடைக்குது. இப்போ உங்ககிட்ட 24 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிருக்கீங்க அப்படின்னா 220 வோல்ட் கொடுத்தீங்கன்னா 12 வோல்ட் கிடைக்கும். அப்ப 15 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிருக்கீங்க அப்படின்னா 220 வோல்ட் கொடுத்தோம்னா 15 வோல்ட் அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அது மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா 15 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் தான். ஸோ நமக்கு வந்து இன்புட் வோல்ட் 220 கொடுத்தோம்னா அவுட்புட்ல எனக்கு வந்து 15 வோல்ட் கிடைக்கும், ஏசியே கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஏசி எப்படி டிசியா மாத்தலாம் அப்படின்றத பார்ப்போம். இங்க வந்து பிரைமரி இங்க சப்ளை நம்ம கொடுக்கும்போது பவர் சப்ளை 220 வோல்ட் கொடுக்கும்போது இங்க இண்டக்ஷன் கிரியேட் ஆகி இந்த பக்கம் அவுட்புட்ல நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து ஸ்டெப் டவுன் ஆகும். அதாவது இதுக்கு ஐசோலேட்ல தான் இருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட இந்த பக்கமும் தனித்தனியா பிரிஞ்சுதான் இருக்கும். இதுல வர மேக்னெட் வேவ்ஸ் மூலமா தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இண்டக்ஷன் உருவாகி தான் நமக்கு வந்து அவுட்புட்ல வந்து பவர் சப்ளை வந்து கிரியேட் ஆகுது. அப்ப அங்க 12 வோல்ட் ஏசி கிடைக்குது. அதை அதுக்கப்புறம் டிசியா மாத்தலாம், ரொம்ப ஈஸியா மாத்திட முடியும். எப்படி மாத்தலாம்ன்றதை நம்ம செக்ஷன்ல பாத்துருவோம். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 220 வோல்ட் இங்க கொடுத்துருக்கோம். ஒன்னு ஃபேஸ், ஒன்னு நியூட்ரல். ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபியூஸ் கொடுத்துருக்கோம். ஃபியூஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் இருந்தது அப்படின்னா ஃபியூஸ் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே பர்ன் ஆயிடும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேரலா ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் பேரலா ஒரு எம்ஓவின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, மெட்டல் ஆக்சைடு வேரிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹை வோல்டேஜ், நம்ம வீட்டுக்கு போய் 240 வோல்ட் தான் வரணும் அப்படின்றப்போ ஸோ ஒருவேளை 300, 350, 400 இப்படி வோல்டேஜ் அதிகமாச்சு, இன்புட் வோல்டேஜ் மழை டைம்ல இந்த மாதிரி அதிகமாச்சு அப்படின்னா அந்த டைம்ல இது பஸ்ட் ஆயிடும். ஸோ அப்ப இது வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த எம்ஓவியை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது நான் போலாரிட்டி கெப்பாசிட்டர், என்பிசின்னு சொல்றேன். நான் போலாரிட்டி கெப்பாசிட்டர் சொல்லுவாங்க. இந்த கெப்பாசிட்டர் எதுக்காகனா அன்வான்ட் ஃப்ரீக்வன்சிஸ் தேவையில்லாத ஃப்ரீக்வன்சிஸ் வந்தா அதை இங்கேயே பிளாக் பண்ணிடும். ஸோ ஃபில்டர் பண்ணி தான் நமக்கு வந்து அனுப்பும். ஸோ அடுத்து இங்க டிரான்ஸ்ஃபார்மர்ல நமக்கு இப்ப டேரக்டா வந்து இந்த இடத்துக்கு 220 வோல்ட் கிடைச்சிரும். இங்க இருந்து இண்டக்ஷன் மூலமா நமக்கு வந்து இந்த பக்கத்துக்கு வோல்டேஜ் வந்து கம்மியாகி கிடைக்கும். இப்போ கம்மின்றப்போ நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 12 வோல்ட் ஏசியா கிடைக்கும். ஏசி இங்க நமக்கு கிடைக்கும். சார் இப்ப இங்க 12 வோல்ட் ஏசி இங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதை நம்ம டிசியா மாத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி 4 டயோடு போடணும். டயோடோட வேலை வந்து ஃபங்க்ஷன், அதோட ஃபங்க்ஷன் என்னன்றது நான் பேசிக் வீடியோஸ்ல போட்டிருக்கேன், அதுல செக் பண்ணி பாருங்க. ஸோ இங்க ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் மட்டும் கொடுத்துறேன். டயோடோட வேலை என்னன்னா ஏசியை டிசியா மாத்தும். ஓகேவா? ஸோ அது எப்படி மாத்தும், ஃபார்வர்ட்ல போட்டா என்ன நடக்கும், ரிவர்ஸ்ல போட்டா என்ன நடக்கும் அப்படின்றத நான் அந்த பேசிக்ஸ்ல கொடுத்துருக்கேன், அதில் போய் பாருங்க. அப்ப இங்க 12 வோல்ட் ஏசி நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர், இந்த டயோடு மூலமா ஒரு டயோடு 4 டயோடு போட்டுருக்கேன், 4 டயோடு போட்டுதான் அது வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டயோடு மூலமா நமக்கு வந்து டிசியா கன்வெர்ட் ஆயிடும். டிசியா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் பியூர் டிசியா இருக்குமானா இருக்காது. ஸோ அங்க ஒரு கெப்பாசிட்டர் போட்டு நம்ம அவுட்புட் எடுக்கும்போது பியூர் டிசியாவே நமக்கு வந்து கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு எஸ்எம்பிஎஸ் செக்ஷன் ஒரு லீனியர் பவர் சப்ளைனா என்ன, ஏசி வோல்டேஜா டிசி வோல்டேஜா மாத்த போறோம். அதுக்கு இந்த காம்பவுண்ட்ல இல்லாம டேரக்டாவே நம்ம கொடுக்க முடியுமான்னு கேட்டா அப்படி கொடுத்தாலும் வரும். அப்ப டேரக்டா ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட 2 வயர் இன்புட் கொடுத்துறோம், 220 கொடுத்துறோம், அவுட்புட்ல 12 வோல்ட். நம்ம என்ன டிரான்ஸ்ஃபார்மர் வரும், 12 வோல்ட் வாங்கினா 12 வோல்ட், 24 வோல்ட்னா 24 வோல்ட். இப்போ 12 வோல்ட் தான் இங்க வாங்கியிருக்கேன். அப்ப இங்க 12 வோல்ட் அவுட்புட் நமக்கு கிடைச்சது, ஏசி வோல்ட் கிடைக்குது. அது டிசியா மாத்தணும்னா இந்த 4 டயோடு தேவை. 4 டயோடு தாண்டி டிசியா மாறிடும். மாறினதுக்கு அப்புறம் அதுல இருந்து வர நெகட்டிவ், அங்கிருந்து ஒரு பாசிட்டிவ் எடுத்துட்டு போய் ஒரு கெப்பாசிட்டர்ல கொடுத்து எடுத்தோம்னா பியூர் டிசியா நமக்கு அவுட்புட் எடுத்துக்க முடியும். ஸோ ஒரு இதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாவும் செஞ்சு பார்த்துருவோம். அடுத்த பார்ட்ல வந்து நமக்கு ப்ராக்டிக்கல் நமக்கு வந்துடும். ஸோ இதை ப்ராக்டிக்கலாவும் பார்த்துடலாம். நீங்க எந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்தாலுமே 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மரா இருந்தாலும் சரி, 15 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மரா இருந்தாலும் சரி, 24 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மரா இருந்தாலும் சரி, எந்த டிரான்ஸ்ஃபார்மரா இருந்தாலும் இன்புட்ல 230 வோல்ட் நம்ம கொடுக்குறோம். வீட்டுல இருக்கிற பவர் சப்ளைல இருந்து ஒரு பவர் கார்டு போட்டு எடுக்கிறோம் அப்படின்னா 230 வோல்ட் இன்புட் வருது அப்படின்னா அவுட்புட்ல நமக்கு வந்து கரெக்டா வந்து 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் 12 வோல்ட் வரும், 15 வோல்ட்னா 15 வோல்ட் கிடைக்கும். இதுவே இன்புட் வோல்டேஜ் வீட்டுக்கு வர வோல்டேஜ் வந்து 230க்கு பதிலா ஒரு 250 வருது, 240 வருதுன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் 12 வோல்ட்ல தான் வாங்கியிருந்தாலுமே அவுட்புட்ல பாத்தீங்கன்னா 12 வோல்ட்டுக்கு மேலதான் வரும். அதாவது 14 வோல்ட் வரலாம், 15 வோல்ட் வரும். ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணி பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் போட்டு டயோடு போட்டு எடுக்கும்போது 18 வோல்ட் வரைக்குமே கூட நமக்கு வந்து வரும். இன்புட் வோல்டேஜ் வேரியேஷன் ஆக நம்ம 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மரே வாங்கியிருந்தாலும் அவுட்புட்ல நமக்கு வேரியேஷன் ஆகி தான் வரும். ஸோ இப்போ அதிகமாக தான் இருக்கும். அப்ப அதை வந்து அன்ரெகுலேட்டட் பவர் சப்ளைன்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணா மட்டும்தான் பிக்சடா எனக்கு 5 வோல்ட் வேணும், 12 வோல்ட் வேணும், 15 வோல்ட் வேணும் அப்படின்றத நம்ம எடுக்க முடியும். அப்ப டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட் வோல்டேஜ் எடுத்து டைரக்டா யூஸ் பண்ணாம அங்க ஒரு ரெகுலேட்டரை போட்டு எடுக்கும்போது பிக்சடா உங்களுக்கு 5னா 5 தான் கிடைக்கும், 12னா 12 தான் கிடைக்கும், 15னா 15 தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ரெகுலேட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கடைசி அடுத்த கிளாஸ் வந்து ரெகுலேட்டரை பத்தி நம்ம எடுக்க போறோம். ஸோ இதை முதல்ல நம்ம பாத்துருவோம். அப்ப
அவுட்புட்ல பொறுத்த வரைக்கும் 12 to 18 வரைக்கும் கிடைக்கும். 15 போட்டிருக்கேன், 18 வரைக்கும் கூட நமக்கு வந்து கிடைக்கும். இந்த தியரி வீடியோவோட ப்ராக்டிக்கல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அந்த வீடியோவோட லிங்க், ப்ராக்டிக்கல் வீடியோவோட லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.